திரு கோவை சத்யன் அவர்கள்ட்ட. இன்றைய பொதுக்குழு அப்படின்றது அதிமுக எதை நோக்கி பயணிக்க போகிறது அப்படின்றத வழிகாட்டக்கூடியது. திமுகவை எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சும் அதை தாண்டி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் 15 தீர்மானங்கள் அரசை கண்டித்து திமுகவை கண்டித்து அப்படின்றது இருக்கிறது. அப்ப திமுக எதிர்ப்பை மட்டும்தான் பிரதானப்படுத்த போதா அதிமுக? எங்கள் இயக்கத்தை தோற்றுவித்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் இன்னைக்கும், அதுதான் அடிநாதம் அஇஅதிமுக தொண்டனுக்கு. தீய சக்தி திமுக. அது அதிமுகவுக்கு மட்டும் தீய சக்தி இல்லை, தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு தீய சக்தின்னு அது திமுக. இருதுருவ அரசியல் தான். இப்போ தேசிய கட்சிகள் இங்கிருந்து வெளியே போய் 55 ஆண்டு காலம் ஆகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தான். இந்த திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு, தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் அஇஅதிமுக நிலைப்பாட்டுக்கு தான் கடந்த 51 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் கள நிலவரம், இதுதான் கள யதார்த்தம். இரண்டுமே மாநில கட்சிகள், மாநிலத்தை சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய இயக்கங்கள். அதில் பிரதானமாக தீய சக்தி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு தொண்டனுடைய எண்ண ஓட்டம். அதை தான் இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. இது தேர்தல் ஆண்டு, நீங்க பாருங்க, தேர்தலை நோக்கி அடுத்த நகர்வு. அடுத்து என்னென்ற கேள்விகள் இருந்தது பாஜகவோட கூட்டணி முறிவுக்கு பிறகு. வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் இன்றும் கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு திமுக நாங்க மாநிலத்தை காப்பாற்றி விட்டோம், தேசத்தை காப்பாற்றுவதற்கு பாஜகவை எதிர்க்கிறோம்னு ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்க. அதிமுக பின்தங்கி இருப்பதா பார்க்கல இந்த நிலைப்பாடுகள். இப்படி கூட்டணிக்கு போன திமுகனால தான் பக்கத்து மாநிலம் காங்கிரஸை கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட முடியல, மேகதாதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்க முடியல. முந்தானத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த முன்னாள் அமைச்சர்கள் பொங்கலூர் பழனிசாமி அவருடைய பையன் அவங்க வீட்டில் ரெய்டு விட்டது கூட ஒரு அறிக்கை கொடுக்க முடியாத நிலைமையில கையாளகத்தனத்தை வெளிப்படுத்த முடியாமல், இயலாமையை வெளிப்படுத்த முடியாமல் பொய் பரப்புரையை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. வாக்கு வங்கியே இல்லாத ஒரு கட்சிக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் இல்லை. அடிமட்டத்துல வந்து மேல வந்ததுனால பாஜக சொல்றீங்க. வாக்கு வங்கியே இல்லாத கட்சி எதிர்த்து அரசியல் செய்யறது வாக்கு வங்கி இருக்க கட்சிங்க தமிழ்நாடு. அப்போ வந்து திமுக தேசிய கட்சி கிடையாது, மாநில கட்சி. அப்ப இதுலதே தெரியுதா அவங்களோட நோக்கம் குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னு. மாநிலத்துல எதுவுமே சில கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி வைகுண்டம் போன கதையா இங்கே இருதுருவ அரசியல் திராவிட இயக்கங்கள் தான் அப்படிங்கிறத மறந்து இன்னைக்கு என்னமோ வேறு திசையில பயணிச்சு. அதுக்கு எதுக்கு? மக்களோட வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் உரிமையும் பறி கொடுத்து விட்டு 520 வாக்குறுதிகளை நான் வந்து வானவில்லை வளைத்து கையில் கொடுப்பேன்லாம் பேசி பொய் பரப்புரைகளை வைத்து பொய்களை சொல்லி இன்னைக்கு வந்து ஆட்சி கட்டில் வந்து 2.5 ஆண்டு காலமாக மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் உரிமையெல்லாம் பறி கொடுத்து விட்டு இயலாமையின் வெளிப்பாடு என்னன்னு தெரியாம திசை மாதிரி பயணிக்கிற திமுகக்கு நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல். ஓகே, நான் கேட்கிறேன், தீய சக்தி எதிர்ப்பது தான் எங்க வேலை. திரு சபாபதி மோகன் அவர்கள்ட்ட இருதுருவ அரசியல்ல பிரதானமா அதிமுக எதிர்க்க வேண்டியது திமுகவை தான், அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை தாண்டி 15 தீர்மானங்கள் திமுகவை நோக்கியதாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், ஊழலுடைய மாடல் அப்படின்னு அவங்க விமர்சிப்பதாக இருக்கட்டும், வடகிழக்கு பருவமழையில் அரசு வந்து கண்டுகொள்ளவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு 15 தீர்மானங்கள் திமுகவை கண்டித்ததாக இருக்கிறது. பதில் என்ன? இப்படி தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். யார் உன் நண்பன் என்று சொன்னால் உன்னை பற்றிய கருத்து எனக்கு தெரியும். என்ன புத்தகங்களை நீ படிக்கிறாய் என்று சொன்னால் உன்னை பற்றி தெரியும். அதுபோல அரசியல்ல இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மதிப்பிற்குரிய கார்கே அவர்களே, கார்கையை நான் பெருசும் மதிக்கிறேன். காரணம் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து அரசியல்ல உன்னுடைய எதிர்க்கட்சி யார் என்று சொன்னால் அப்பதான் நமக்கு என்ன பெருமை நமக்கு தெரியும். இந்த போட்ட தீர்மானங்கள்ல 23 எங்களை எதிர்த்து போட்டிருந்தா கூட அன்பு சகோதரர் சத்யன் அவர்களே எனக்கு கோபம் வராது. ஏன்னா இப்படித்தான் நீங்க போடணும், இப்படித்தான் போடணும். ஏன்னா இந்த ஒரு 6 மாசம் 8 மாசம் 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க, வாக்கு வங்கி இல்லாத கட்சின்னு சொன்னீங்க பாருங்க. நோட்டாவை விட குறைவாக வாக்குகளை பெற்றிருக்கிறவெல்லாம் திமுகவை பார்த்து எனக்கு கார்கே எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. நாங்கள் தான் தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய சக்தி, திமுகவை எதிர்க்கிற சக்தி, எங்களால் தான் திமுகவை எதிர்க்க முடியும். தமிழ்நாட்டை தீர்மானிக்கிற சக்தி அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளிவிட்டோம். காலை மாலை மதியம் என்று தினமும் நாங்கள் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம் குதிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க, கூச்சமா இருந்தது. இவங்களா நமக்கு எதிர்கட்சின்னு. இன்னைக்கு ஒரு தெளிவா நீங்க வந்து ஒரு 20 தீர்மானத்துல பெரும்பான்மையான தீர்மானம் சொல்றீங்களா? திமுக
பாஜகவை சொல்றீங்க. நீங்க அது தெரியும், கேட்கிறவங்களுக்கு தெரியும். கார்கே சத்தியன் சொல்லும் போது எந்த கட்சின்னு சொன்னப்போ அவர் பதில் சொல்லல. அது மாதிரி நாட்டு மக்களுக்கு நான் பேசுவதும் சத்தியன் பேசுவதும் புரியும். எனவே திமுகவை எதிர்த்து 13-15 தீர்மானங்கள் நீங்க போடுறீங்க. இந்த தீர்மானங்களுக்கு பதில் சொல்வதற்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. ஏன்னா நீங்க வெள்ளம் புயல் விரிவாக நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். அவர்கள் சொல்லக்கூடிய கச்சத்தீவு பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் விவாதித்திருக்கிறோம். நீங்க வாங்க சார் பிளீஸ், நீங்க களத்துல நின்று தீர்மானம் போட்டு பொதுக்குழு செயற்குழு போட்டு கூட்டம் போட்டு போராட்டம் போட்டு நடத்துங்க. அப்பதான் அந்த நோட்டாவுக்கும் கீழே இருக்கக்கூடியவர்களுக்காக அவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. எனவே அதனால் நீங்க சத்தியன் எனக்கு பிடிக்கும். ஆங்கில தொலைக்காட்சியில் அவர் பேசும்போதெல்லாம் கூட நான் ரொம்ப நேரம் கேட்பேன். அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் அதுக்கு பதில் சொல்லன்னு வச்சுங்க, அது தப்பா போயிடும். தீய சக்தியை ஒழிப்பதுதான் நோக்கம் என்று சொன்னார். ஆமாம், எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய மண்டியிடுகிற அடிமை சக்திகள் இருக்கு பாருங்க, அடிமைகளின் கூடாரம். அந்த அடிமைகளின் கூடாரத்தை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிவதுதான் எங்கள் நோக்கம். இதான் என்னுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, அந்த குற்றச்சாட்டுகளை தான் சொன்னீங்க, அடிமை அரசுனே சொன்னீங்க. இன்னும் எடப்பாடியார ஒருமையிலெல்லாம் விமர்சிச்சீங்க. பாஜகவை தூக்கி எறிந்து விட்டார்களே, இனி எப்படி சொல்லுவீங்க? இல்ல இல்ல, நான் அப்படி பேசுறது, அதாவது என்னுடைய பேச்சை சத்தியனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் அப்படி பேசல, பேசுகிறவர்கள் இருப்பாரு. நான் ரொம்ப நாகரிகமாக சொன்னேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தீய சக்திங்கிறதுக்கு அடிமை அரசு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடிமையாக இருந்த ஒரு கட்சி, அடிமையாக ஒன்றிய அரசுக்கு அடிமையாக இருந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்றேன். அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்புறம் நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நீங்க விமர்சிக்கலையே அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம பேசலாம், இன்னும் டீடைலா நம்ம பேசலாம். அது நம்ம இன்னும் டீடைலா நம்ம பேசலாம். திரு அடுத்த கட்டத்துல ஓகே, நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட மத்திய அரசை பல விஷயங்கள்ல வலியுறுத்துகிறாங்க. ஈழத்தமிழருக்கு இரட்டை குடியுரிமை விவகாரமாக இருக்கட்டும் சரி, நாடாளுமன்ற பாதுகாப்பாக இருக்கட்டும் சரி, அதிமுக பாஜகவோடு உறவு அப்படின்னு எல்லாருமே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க, மறைமுக கூட்டணி. அதை உடைத்திருக்கிறது இன்றைய அதிமுக பொதுக்குழுன்னு பார்க்கலையா? இல்லை, முதல்ல நீங்கள் வச்சிருக்கிற தலைப்பை ஒட்டி ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுறேன். 2024 திமுக எதிர்ப்பே அதிமுகவின் ஒற்றை வியூகமான்னு கேட்டிருக்கிறீங்க. அவர்களுக்கு அது மட்டும்தான் வியூகம் என்பதை பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாத தொண்டர்களுக்கும். எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்து அந்த திமுகவின் மீது இருந்த கோபத்தினால் வெளியில் கட்சி ஆரம்பித்தார். அவர் இருந்த வரைக்கும் இதுபோன்று திமுகவின் மீதான குற்றச்சாட்டுகளையும் திமுகவை தீய சக்தி என்றோ தீய சக்தியாக முழுவதுமாக அவர் பார்த்ததில்லை. அரசியல் களத்திலே தங்களுடைய தொண்டர்களை கூட ஒரு எதிரி மனப்பான்மையோடு நீங்கள் கடைசி வரை இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கவில்லை. அவர் திமுகவின் அவருடைய பார்வை என்பது வலுவாக இருந்திருக்கலாம், தொண்டர்களை அப்படி வளர்த்து எடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் களத்தில் இருக்கிற பொழுது அந்த திமுகவினுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லி அவங்கள வளர்த்தார். ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகுதான் திமுகவை ஒரு எதிரியாக அடிமட்ட தொண்டன் கூட பாவிக்க வேண்டும் என்றும், அந்த ஒரு திருமண பந்தங்கள் சொந்தக்காரனுக்குள்ள ஒரு கல்யாண காட்சி கூட நடந்து விடக்கூடாது என்கிற அளவுக்கு, அது 2-3 உதாரணங்கள் வேணா சொல்லலாம், அளந்திருக்கிற அளவிற்கு அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எடப்பாடி தொடங்கி இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் வரை திமுகவை எதிர்ப்பதை தவிர வேறு எதையும் சொல்லி அவர்கள் பழக்கப்படுத்தப்படவில்லை. இன்றைய சூழலில் அதிமுக எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை எதிர்க்கிறது, தவறுகளை சுட்டி காட்டுகிறது. அப்போ அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல எதிர்க்கட்சி வேலையை சிறப்பாக செய்யணும் பார்க்கணும். இல்லை, அதாவது நீ எதிர்க்கட்சி வேலையை சிறப்பாக செய்வது என்பது, கேள்விகள் கேட்பது என்பது, அரசாங்கம் செய்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டு என்பது ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் வைத்திருக்கிற தலைப்பிற்கு நான் சொல்வது அவர்கள் இப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் எடப்பாடி ஐயாட்ட நீங்கள் கேட்கல திராவிட மாரியம்னு கேட்கும்போது, ஏங்க அது கேட்டவன்ட்ட போய் சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொன்னார். பார்த்தீங்களா, அவங்களுடைய வளர்ப்பு என்பது அதன் வெளிப்பாடு தான். அவங்களுக்கு இதை தவிர, திமுக எதிர்ப்பை தவிர, அவர்கள் மீது தீய சக்திங்கிற அந்த வார்த்தைகளை தவிர பயன்படுத்துவதற்கு வேற அரசியல் களத்தில் அவங்களுக்கு எந்த பாடத்தையும், கொள்கை ரீதியான பாடத்தை அதிமுக படிக்கவில்லை. 2 இதில் முக்கியமாக இந்த 23 தீர்மானங்களை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா,
ஒரு தன்னிலை விளக்க குறிப்பாக தான் நான் பார்க்கிறேன். அதிமுக எடப்பாடியின் மீது, அதிமுகவின் மீது கடந்த ஒரு 6 மாதமாக வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்திருப்பதும், அதில் ஒரு 4 தீர்மானங்கள் மட்டும் மாறி மீனவர் நலன், ஈழத்தமிழர் நலன், நெசவாளர்களுக்காக அவர்கள் கண்ணீர் சிந்தி இருப்பது, விவசாயிகளுக்காக அவர்கள் கண்ணீர் சிந்தி இருப்பது, பட்டியலின மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இந்த அரசு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருப்பதை தவிர மற்றது எல்லாம் ஒரு தன்னிலை விளக்க குறிப்புகள் தான். பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக எதிர்க்க வேண்டிய சூழலில் அதை வலிமையாக அவர் எதிர்க்காததற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் அவர் சொன்னது, முழுவதுமாக அவருடைய தீர்மானத்தையும் தாண்டி 1.25 மணி நேரம் அவர் பேசின பேச்சை நான் முழுமையாக கேட்டவன் என்கிற முறையில் அவர் சொன்னது 2014க்கு முன்னால நடந்த பெருவெள்ளம் புயல் தினங்களில் கூட காங்கிரஸ் ஆட்சி இவ்வளவு பணம் கொடுக்கல, மாநில அரசுகள், மத்திய அரசுகள் மாநிலத்தை வஞ்சிக்கிறது, மாற்றாந்தான மனப்பான்மையோடு நினைக்கிறது என்று சொல்லி கடந்து போனாரே தவிர கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் 1,06,000 கோடி வெள்ள நிவாரணமாக, புயல் நிவாரணமாக, வறட்சி நிவாரணமாக கேட்டதற்கு 5,000 கோடி தான் கொடுத்திருக்காங்க. வெறும் 4.2% தான் என்கிற கோபம் கூட அவர்களுக்கு இல்லாமல் கடந்து போவது என்பது ஒன்று. இரண்டாவது, அவர் பேசுகிற பொழுது எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக குறித்த அந்த 3 செய்திகள் தான். ஒன்று நாடாளுமன்ற மக்களவையில் நடந்த அந்த பாதுகாப்பு பிரச்சனை குறித்து அவங்க என்னைக்கு ஆரம்பத்தில் அது நடந்தப்போ பேசினாரோ அதே தான் இதில் பேசியிருக்கார். ஒன்று புதுசாகவோ அந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள் 1.25 மணிக்கு நடந்து 2 மணிக்கு மீண்டும் கூட்டி, அமித்ஷா வரல, பிரதமர் வரல, அரசாங்கம் முறையாக அணுகி அந்த பாராளுமன்றத்தை பண்ணல, 145 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றியது குறித்தெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை. ரொம்ப இலகுவாக கடந்து போவது என்பது மயிலிறகால் பாஜகவை வருடி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, தமிழ் உள்ளிட்ட இந்த 22 அட்டவணை மொழிகள்லாம் நீங்க அரசு மொழியாக்கணும், இரண்டாவது நீதிமன்றங்களுடைய வழக்கு மொழியாக்கணும் சொல்லி இருப்பது என்பது பொதுவாக எல்லா இயக்கங்களும் எல்லா நிலைகளிலும் பேசிக் கொண்டிருப்பதானே தவிர புதிதாக எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொழுது சிந்தனை வந்திருப்பது ஒன்று. இரண்டாவது, ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை, இது குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இங்கே இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகிற செய்திதான்.